ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி கவிஸ் கார்டனில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த கத்தாழை செடிங்க ஒரு செடி தான் இந்த தொட்டியில் நான் வச்சேன். அது நிறைய வளர்ந்து மற்ற செடிங்களுடைய வளர்ச்சியும் கெடுக்குது. வளர்ச்சி இல்லாமல் அதனுடைய கிளைகள்லாம் பழுப்பாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் மாற்றி இந்த வீட்டில் ஒரு பழைய ட்ரம் கிடந்துச்சு, அதில் மாற்றி ரீப்ளேஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அந்த தொட்டி பற்ற மாட்டேங்குது அந்த செடி வளர்கிறதுக்கு. மற்ற செடியை வளர விடாமல் பழுப்பு கலராக போயிட்டே இருந்ததுனால சரி மாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வேலையை தான் எடுத்தேன். சரி வாங்க எப்படி அதை மாற்றுறேன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரம்மு இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரம்மில் மண் கொட்டணும். ஸோ அதுக்காக தோட்டத்தில் மண் எடுக்க வந்தேன். இதுதான் எங்கள் தோட்டம். இப்போ நான் மண் எடுக்கிற இடம் இங்கே தழைகள்லாம் அந்த இடத்துல கொட்டி வைப்போம். ஏற்கனவே அது சாணம் கொட்டி வைக்கிற இடமாவும் இருந்துச்சு. ஸோ அந்த மண் செடி வளர்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்து அந்த ட்ரம்மில் கொட்டினேன். ஸோ ட்ரம்மு ஃபுல்லாக கொட்டணும்னு அவசியம் கிடையாது. அந்த ட்ரம்மு ரொம்ப நாளாக தோட்டத்தில் வெட்டியாக கிடந்துச்சு. சரி அதை பார்த்தும் திடீர்னு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. சரி கொட்டி மண்ணை நிரப்பிட்டேன். ஃபுல்லாக கொட்ட தேவையில்லை, ஒரு முக்கால்வாசி மண் கொட்டினா போதும். கொட்டிட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி தண்ணி ஊறுற அளவுக்கு விட்டுட்டேன். இது நாளே தண்ணி ஊற்றி தண்ணி ஊறுற அளவுக்கு நான் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறேன், அதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை எடுத்தாக்க உடச்சிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே எடுக்க முடியாது, ஃபுல்லாகவே தான் மாற்றி ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ ஃபுல்லாக அந்த தொட்டியிலேருந்து செடியை ஃபுல்லாக எடுத்துட்டேன் வெளியில். அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருவி எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி இருக்குது. இப்போ இதுலேருந்து என்னால் ஒரு செடியை கூட பிரிக்க முடியல. இப்படி பிரிஞ்சுது அப்படின்னாக்கா வேறு உடையுது, அப்படியே உடச்சிட்டு வந்துச்சு. சரி அப்போ தான் என்ன பண்ணலான்னு தோணும்போது மண்ணை ஃபுல்லாக பிரித்தா மட்டும்தான் அதனுடைய வேர் எடுக்க முடியும்னு தெரியும். அந்த அளவுக்கு வேர் ஒரு கத்தாழை செடிக்கு இன்னொரு கத்தாழை செடியும் பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருந்திருக்குது, வேர் ஓடுறதுக்கு வழி இல்லாமல். ஸோ அதனால் மண்ணை எல்லாத்தையுமே நல்லா அரைக்கி மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு வேர் எதுவும் உடையாமல் ஒரு வேராக பிச்சு எடுத்து தனித்தனியாக ஒரு கத்தாழை செடியாக எடுத்தேன் அதை. ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எங்கே அந்த செடியை வீணாக்கிடுவோமோன்னு சொல்லிட்டு. பட் அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை ஒரு வேருக்காக மண்ணை தட்டி தட்டி எடுத்துட்டு பாருங்க ஒரு செடியாக எடுத்தேன். ஸோ அவ்வளோ பார்த்து பதனமாக தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு செடியையுமே வீணாக்கிறதோ இல்லை அதை சாவடிக்கிறதோ என்னால் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் செடி எல்லாத்தையுமே அவ்வளோ லவ் பண்ணுவேன். ஒரு செடியை பிடுங்கும்போது 1008 தடவை யோசிப்பேன். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணும்போதும் அந்த செடிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்து எடுத்து வைப்பேன். ஏன்னா நம்ம பார்த்து வளர்க்குறது நம்ம கையாலே அதை வீணாக்கலாமா அப்படின்றதுக்காக. பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து குட்டி குட்டியாக சின்ன செடிலாம் கூட அதில் இருக்குது. ஒரு 2 இது இருக்குது. சரி அதையும் வீணாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக மண்ணெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு எல்லா கத்தாழையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துட்டேன். எடுக்கும்போது அப்படியே நர்வஸாக தான் இருந்துச்சு. சரி பார்த்து பதனமாக பக்குவமாக எடுப்போம் அப்படின்ட்டு ஒரு செடியாக எடுத்தாச்சு. ஸோ அந்த நடுவில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு அந்த தொட்டியில் நான் கொண்டு போய் வச்சது. அதுலேருந்து வந்தது தான் இந்த மற்ற கத்தாழைங்க எல்லாமே. ஸோ அந்த பெரிய செடியை மண்ணில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய செடியை எடுத்து வச்சுட்டு இதை பாருங்கள், இதுதான் பெரிய செடி. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த தொட்டி உள்ள வச்சதே நான். ஸோ அது நல்லா வேர் பிடிச்சிருக்கு. அந்த மண் எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு ஸோ இதை மண்ணில் வைக்கலாம். ஏன்னா அது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. என்ன வேர் பிடிக்கும் அப்படின்னா வேர் நல்லா கீழே இறங்கி போகும். ஸோ அதை மண்ணில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த ட்ரம்மில் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்னும் இந்த தொட்டியை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே மண் கொட்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுலேயுமே ஒரு 2 கன்றை வச்சிடலாம் அப்படின்னு அது தண்ணி ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த பழைய ட்ரம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு 4 செடியை கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற செடியை தொட்டியில் உள்ள மண்ணையும் எடுத்து கலந்து, ஏன்னா ஒரு செடியை ஒரு இடத்துலேருந்து பிடுங்குறோம் அப்படின்னாக்கா அங்கேயும் தாய்மண் எடுத்து திரும்ப நடுற இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த தொட்டியில் இருந்த செடியை கொஞ்சம் ட்ரம் மண்ணிலையும் கலந்துட்டு திரும்ப இந்த கத்தாழைங்கெல்லாம் கொண்டு போய் அதில் நான் நட்டு வச்சுக்கிறேன். நான் ஸோ அது நிறையா வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் வேர் போக இடம் இல்லாமல் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ நல்லாவுமே வேர் போகும். அந்த தொட்டியில் ஒரு குட்டி செடி 2 இருந்தது இல்லைங்களா, அதை எடுத்து அந்த சின்ன தொட்டிலையும் வச்சு எல்லாத்துக்குமே உயிர் தண்ணி ஊற்றியாச்சு.
ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணுறது, ஒரு செடியை இடமாத்துறதுனால. இதுதான் நான் ஃபஸ்ட்டு அதை பிடுங்கும்போது வேர் வராமல் உடச்சிட்டு வந்தது. சரி இதையும் வீணாக்க வேணாம், நட்டு வைப்போம், வளர்ந்தா. ஆனால் வேர் பிடிக்கும், இந்த மாதிரி இருக்கிறது வந்து வேர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க கத்தாழை செடி மட்டும். ஸோ அதையும் நட்டு வச்சுட்டேன். இந்த ப்ராசஸ் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது, செடிங்களை காப்பாற்றுறது, செடி வைக்கிறது எல்லாமே. ஸோ நம்மளுடைய ஆலோவேரா கத்தாழை செடி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு பாருங்க. ஸோ அந்த பெரிய கத்தாழை எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அதை கொண்டு போய் ஒரு செவுத்து ஓரமாக மண் நோண்டி அதையும் வச்சுட்டேன். இப்போ அது வந்து வளர வளர சுற்றிடும் அது கத்தாழை செடிகளை பெருக்கும். ப்ளஸ் 2 குட்டி கத்தாழை இருந்தது இல்லைங்களா, அதையும் நான் தனித்தனியாக நட்டு வச்சுட்டேன். ஸோ கத்தாழை எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.